சிஎஸ்கே ரீயூனியன் விழாவால் சென்னை சேப்பாக்கம் மைதானம் களை கட்டியது. சிஎஸ்கேவின் முன்னாள் இந்நாள் வீரர்கள் ஒன்றாக சேர்ந்து விளையாடியதால் ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் திளைத்தனர். IPLின் 19வது சீசன் தொடங்க உள்ள நிலையில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் ரோர் 2026 என்ற பெயரில் சிஎஸ்கே முன்னாள் இந்நாள் வீரர்கள் இணைந்து பங்கேற்கும் விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் முத்தையா முரளிதரன், ஹர்பஜன் சிங், பத்ரிநாத், அம்பத்தி ராயுடு, முரளி விஜய், பாலாஜி உள்ளிட்ட வீரர்கள் பங்கேற்றனர். இதில் AR ரகுமானின் இசை நிகழ்ச்சியும் களை கட்டியது. விழாவை காண சிஎஸ்கே ரசிகர்கள் குவிந்ததால் மைதானமே மஞ்சள் நிற கடல் போல் காட்சியளித்தது. தல தோனி, சின்னத்தல ரெய்னா என மைதானத்திற்குள் ஒவ்வொரு வீரர்களாக அடி எடுத்து வைத்த பொழுது அரங்கமே ஆர்ப்பரித்தது. பின்னர் சிஎஸ்கேவின் முன்னாள் இந்நாள் வீரர்கள் சிறிது நேரம் விளையாடி மகிழ்ந்தனர். அப்பொழுது சிஎஸ்கே கேப்டன் ருத்துராஜ் பந்து வீச முன்னாள் வீரர் மைக்கேல் ஹசி சிக்ஸருக்கு பறக்கவிட்டார். பிராவோ பந்து வீசிய போது சிஎஸ்கே வீரர்கள் ஒய்டு என கூறி ரசிகர்களை கலகலப்பாக்கினார். சிவம் துபே மெதுவாக பந்து வீச மேத்யூ ஹேடன் சிக்ஸர்களாக விளாசினார். ரெய்னா பேட்டிங் செய்ய வந்த பொழுது முதல் பந்து ட்ரையல் என கூறி வீரர்கள் கலகலப்பூட்டினர். பத்ரிநாத், சஞ்சு சாம்சன் உள்ளிட்டோர் பேட்டிங் செய்த போது கீப்பிங் செய்த தோனி கேலி செய்து சிரித்தார். பின்னர் பேசிய சஞ்சு சாம்சன் தட்டுறோம் தூக்குறோம் என கூறி ரசிகர்களை உற்சாகப்படுத்தினார். இதையடுத்து 2010ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரை சிஎஸ்கே வென்ற கோப்பைகளை அப்பொழுது அணியில் இருந்த வீரர்கள் கொண்டு வந்து வைத்தனர். விழாவில் பங்கேற்ற நடிகர் சிவகார்த்திகேயன் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். IPL என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கலாம், ஆனால் சிஎஸ்கேன்றது ஒரு எமோஷன். MSD பேட்டிங் பண்ண ஸ்டேடியம்குள்ளே இறங்கும் போது வர்ற சத்தம். சார், I live in ECR, சார், 25 kilometers away from Chepak. When you enter into Chepak, I can hear the sound there in ECR, sir. கேரளாவிலேருந்து இப்படி வர மலையாளம் ஃபிலிம்ஸ் ஹிட் ஆகி, கேரளாவிலேருந்து வர ஹீரோயின்ஸ் சூப்பர் ஹிட் ஆகி, இப்போ கேரளாவிலேருந்து வர கிரிக்கெட்டர் நீங்கள் பிளாக் பஸ்டர் அடிபொலி. மேலும் தோனியின் ஓய்வு குறித்தும் அவருடன் உரையாடினார். In one of the season they asked you, are you going to retire? But you said definitely not. And we expect the same answer every year, sir. You can play till 60 also, sir. Is it very difficult? With your fitness, it's easy, I think, sir. It's on the way down, it's not on the way up. I can try. சிஎஸ்கேவின் ஹால் ஆஃப் ஃபேமில் முன்னாள் ஜாம்பவான்களான ரெய்னா மற்றும் ஹேடன் சேர்க்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். அப்பொழுது வேட்டியுடன் வந்த ஹேடன் விருதை பெற்றார். முன்னதாக சிஎஸ்கே இதுவரை வென்ற கோப்பைகளுடன் முன்னாள் வீரர்கள் குழு புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். அதிமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் சென்னை வருகிறார். தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் அடுத்தடுத்து டெல்லி சென்றனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை EPS மற்றும் TTV தினகரன் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயலின் சென்னை பயணம் அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று காலை 9 மணி அளவில் சென்னை வந்தடையும் பியூஷ் கோயல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். இந்நிலையில் திருநெல்வேலியில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை எங்கு வேண்டுமானாலும் நடத்துவோம் என்று முதலமைச்சர் MK ஸ்டாலினுக்கு பதிலளித்துள்ளார். எங்களுடைய கூட்டணி நாங்கள் பெங்களூர்லயும் பேசுவோம், டெல்லியிலையும் பேசுவோம், இன்னும் பேச போறோம். இவங்க நாங்கள் பேசிட்டதாகவே முடிவு பண்ணி நம்மளுடைய முதலமைச்சர், திமுக, நம்மளுடைய நண்பர்கள் எல்லாமே ஒரு பயத்தில் போய் நடுங்கி போய் இருக்கிறாங்க. அதனால தான் எங்களை பற்றி பேசிட்டே இருக்காங்க. அவங்க கவலைப்பட வேண்டியது மக்களை பற்றி கவலைப்படணும். இதை விட்டு போட்டு டில்லி 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 அப்படின்னா அதுல என்ன அர்த்தம் இருக்குன்னே தெரியல. முதலமைச்சருக்கு தேர்தல் பயம் வந்துவிட்டதாகவும் டெல்லி என்றாலே திமுகவினருக்கு நடுக்கம் ஏற்படுவதாக நயினா நாகேந்திரன் விமர்சித்தார். கடந்த சட்டமன்ற தேர்தலை விட 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் குறைவான தொகுதிகளில் திமுக போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாக உள்ளது. திமுக கூட்டணியில் கடந்த முறையை விட அதிக கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. தேமுதிக, மக்கள் நீதி மய்யம், முக்குலத்தூர் புலிப்படை உள்ளிட்ட பல புதிய கட்சிகள் கூட்டணியில் இணைந்துள்ளன. மேலும் காங்கிரஸ் கட்சிக்கு கடந்த முறையை விட 3 தொகுதிகள் கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளன. அது மட்டுமின்றி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் போல ஒரு தொகுதியை குறைத்துக் கொள்ள விருப்பமின்றி கடந்த முறை போட்டியிட்ட அதே 6 தொகுதிகள் வேண்டுமென நிர்பந்தித்து வருகிறது. விசிகாவும் கூடுதல் தொகுதிகள் கேட்பதால் தொகுதி பங்கீடு நிறைவடையாமல் உள்ளது. அதனால் கூட்டணி கட்சிகள் மனம் கோடாமல் இருக்க திமுக கடந்த முறையை விட போட்டியிடும் தொகுதிகளை குறைத்துக் கொள்ள முடிவெடுத்துள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை விட திமுக 14 தொகுதிகளில் குறைவாக போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 173 தொகுதிகளில் திமுக போட்டியிட்டது. இதில் திமுக 133 இடங்களில் வென்று தனிப்பெரும்பான்மை பெற்றது. இம்முறை 159 தொகுதிகளில் களம் காணக்கூடும் என தகவல் வெளியாகியுள்ளது. திமுக கூட்டணியில் 5 தொகுதிகளை பெற்றுக் கொள்ளும்படி முதலமைச்சர் விடுத்த கோரிக்கை குறித்து கட்சியின் மாநில செயற்குழு இன்று கூடி முடிவெடுக்கும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்தார். தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக பேச்சுவார்த்தை குழுவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கனவே 3 கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடத்தியது. இதில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தலைமையிலான குழு சந்தித்து பேசியது. அதற்கு பிறகு செய்தியாளர்களை பேசிய சண்முகம் 5 தொகுதிகளை பெற்றுக்கொண்டு ஒத்துழைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தியதாக தெரிவித்தார். 6 என்பதற்குத்தான் எங்களுடைய மாநில குழு அனுமதி எங்களுக்கு ஒப்புதல் தருவதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது. 5 என்பதை இப்போது நாங்கள் உடனடியாக ஒரு முடிவுக்கு வருவது சிரமம் என்பதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். மாநில செயற்குழு கூடி இந்த முதலமைச்சர் இப்படி வேண்டுகோள் விடுத்திருக்கிற நிலையில் அதை ஏற்பதா எப்படி என்பது சம்பந்தமாக நாங்கள் முடிவெடுப்போம். தொகுதிகளை குறைத்து கொடுத்தாலும் திமுக கூட்டணியை விட்டு விலக மாட்டோம் என்றும் அவர் கூறினார். சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் இருந்துதான் 2026 சட்டப்பேரவை தேர்தலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சந்திக்கும். அது தொகுதி நம்பர்ன்றது தொகுதிக்காக எங்களுடைய எண்ணிக்கையை குறைக்கக்கூடாது என்று அதற்கான போராட்டத்தை நாங்கள் நடத்துவது என்பது வேறு. அதற்காக வேறு விதமான முடிவுகள் எதற்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செல்லாது. தொகுதி பங்கீடு தொடர்பாக கட்சியின் மாநில செயற்குழு திங்கட்கிழமை கூடி முடிவெடுக்கும் என்றும் சண்முகம் தெரிவித்தார். இதன்படி சென்னையில் இன்று காலை 11 மணிக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெறவுள்ளது. தாங்கள் வைத்த கோரிக்கைகளை திமுக அரசு நிறைவேற்றாததால் கூட்டணியில் இருந்து விலகுவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வேல்முருகன் வெற்றி பெற்றார். நடப்பு தேர்தலில் தங்களது நிலைப்பாடு குறித்து தெரிவிப்பதற்கு சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த வேல்முருகன் தங்களின் கோரிக்கைகளை திமுக ஏற்கவில்லை என்று கூறினார். இதனால் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். இன்று முதல் தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக தலைமையிலான கூட்டணியிலிருந்து விலகுவது என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறேன். தொடர்ந்து பேசிய அவர் பாஜக கூட்டணிக்கு செல்லப் போவதில்லை என்று உறுதிபட கூறினார். இந்த நாட்டை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்துகிற, மதத்தின் பெயரால் மக்களை கூறு போடுகின்ற பாரதிய ஜனதா என்கிற அந்த என்டிஏ தலைமையிலான கூட்டணியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி இடம்பெறாது என்பதை அதிகாரப்பூர்வமாக நான் அறிவிக்கிறேன். கூட்டணி குறித்து ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்து தீர்க்கமான முடிவெடுப்போம் என்றும் வேல்முருகன் தெரிவித்தார். புதுச்சேரியில் வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடையும் நிலையில் 30 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை தவேகா தலைவர் விஜய் வெளியிட்டுள்ளார். அதன்படி பாஜகவில் இருந்து விலகிய முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமாருக்கு திருபுவனை தொகுதியும், சுயேட்சை எம்எல்ஏ பிரகாஷ்குமாருக்கு முத்தியால்பேட்டை தொகுதியும் அளிக்கப்பட்டுள்ளது. லாஸ்பேட்டை தொகுதியில் பாஜக முன்னாள் எம்எல்ஏ சாமிநாதன் போட்டியிடுகிறார். அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் அசனா காரைக்கால் தெற்கு தொகுதியிலும், பெரியசாமி நெட்டப்பாக்கம் தொகுதியிலும் விஜய் வாய்ப்பு அளித்துள்ளார். ராஜ்பவன் தொகுதியில் ஓய்வு பெற்ற ஐஜி சந்திரன் போட்டியிடுகிறார். அரியாங்குப்பத்தில் தேமுதிகவில் இருந்து வந்த குமாரவேலு, மணவெளியில் பாஜக வட்டார தலைவராக இருந்த ராமு, வில்லியனூரில் லாஜகவில் இருந்து வந்த பூக்கடை ரமேஷ் ஆகியோருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தாவேகா கூட்டணி அமைத்து போட்டியிடும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 30 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை விஜய் அறிவித்துள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் இல்லத்தில் பறக்கும் படையினர் சோதனை நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே டி குன்னத்தூரில் மறைந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா திருவுருவ வெண்கல சிலை வைக்கப்பட்டுள்ள வளாகத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் தனது கட்சி நிர்வாகிகளை அடைத்து பணப்பட்டு வாடா மற்றும் உணவு விருந்தளித்து தேர்தல் விதிமுறைகளை மீறி செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் திருமங்கலம் திமுக வழக்கறிஞர் அணி மற்றும் தகவல் தொழில்நுட்ப அணியை சார்ந்த நிர்வாகிகள் சனிக்கிழமை புகார் மனு அளித்தனர். ஆர்பி உதயகுமார் பரிசு பொருட்களை பதுக்கி வைத்திருப்பதாகவும் கூறி அந்த இடத்திற்கு பூட்டி சீல் வைக்க கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் புகாரின் அடிப்படையில் பறக்கும் படையினர் ஜெயலலிதா கோயில் வளாகத்தில் உள்ள ஆர்பி உதயகுமாரின் நிலத்தில் சோதனை நடத்தினர். சோதனையின் போது முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அங்கிருந்தார். எனினும் சோதனையில் எதுவும் சிக்காத நிலையில் அதிகாரிகள் புறப்பட்டு சென்றனர். மேற்காசியாவில் நிலவும் போர் சூழலுக்கு மத்தியில் எரிபொருள் விநியோகம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பிரதமரின் இல்லத்தில் நடைபெற்ற உயர்நிலை குழு கூட்டத்தில் கச்சா எண்ணெய், பெட்ரோலியம், எரிவாயு, மின்சாரம் மற்றும் உரங்கள் போன்றவற்றின் சீரான விநியோகத்தை உறுதி செய்வது குறித்து மூத்த அமைச்சர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தினார். இதில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், ஜெய்சங்கர், நிர்மலா சீதாராமன், ஹர்தீப் சிங் பூரி உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.
போதுமான எரிபொருள் இருப்பை உறுதி செய்ய அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து வருவதாக கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. போதுமான நிலக்கரி கையிருப்பில் இருப்பதால் நாட்டில் மின்சார பற்றாக்குறை ஏற்படாது என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ரசாயனங்கள், மருந்துகள், பெட்ரோலிய ரசாயனங்களின் இறக்குமதி ஆதாரங்களை பரவலாக்குவது குறித்தும் கூட்டத்தில் ஆராயப்பட்டது. பின்னர் மீட்புப் பணிகளை ஒருங்கிணைக்க பிரத்யேக குழு அமைக்க அறிவுறுத்திய பிரதமர் பதுக்கலை தடுக்க மாநில அரசுகளுடன் ஒருங்கிணைந்து செயல்பட அறிவுறுத்தினார். இதற்கிடையே ஈரானுடனான நேரடி பேச்சுவார்த்தையில் இந்திய எரிசக்தி பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் வாய்ந்த 20 கப்பல்கள் உட்பட 22 கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையை கடக்க அந்நாடு அனுமதி அளிக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மின் உற்பத்தி கட்டமைப்பு மீது தாக்குதல் நடத்தினால் ஹோர்முஸ் நீரிணையை முழுவதுமாக மூடுவோம் என ட்ரம்புக்கு ஈரான் பதிலடி கொடுத்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையை 48 மணி நேரத்தில் திறக்க வேண்டுமென ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கெடு விதித்திருந்தார். இல்லையெனில் ஈரானின் மின் கட்டமைப்பு மீது தாக்குதல் நடத்தப்படும் என எச்சரித்த ட்ரம்ப் பெரிய மின் உற்பத்தி கட்டமைப்பு முதல் இலக்காக இருக்கும் என தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள ஈரான் ராணுவம் மின் கட்டமைப்பு மீது தாக்குதல் நடத்தினால் ஹோர்முஸ் நீரிணையை முழுவதுமாக மூடுவோம் என மிரட்டல் விடுத்துள்ளது. ஈரானின் அணுமின் நிலையங்கள் தாக்கப்பட்டால் அவை மீண்டும் கட்டி முடிக்கப்படும் வரை ஹோர்முஸ் நீரிணையை முழுவதுமாக மூடுவது மட்டுமின்றி அமெரிக்காவுக்கு இடமளிக்கும் அண்டை நாடுகளின் மின் நிலையங்களையும் தாக்குவோம் என பதிலடி கொடுத்துள்ளது. முன்னதாக இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் அவற்றின் நட்பு நாடுகள் தொடர்புடைய கப்பல்களை தவிர்த்து மற்ற அனைவருக்கும் ஹோர்முஸ் நீரிணையை திறந்தே இருப்பதாக ஐநா கடல்சார் முகமையின் ஈரானிய பிரதிநிதி அலி மௌசவி தெரிவித்ததாக ஈரானிய ஊடகங்கள் மேற்கோள் காட்டியுள்ளன. பாஜகவுடன் தன்னுடைய கட்சியை இணைத்த போது வழங்கிய வாக்குறுதியை பாஜக தலைமை நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ள சரத்குமார் தனக்கு அதிருப்தி இல்லை, ஆதங்கம்தான் இருக்கிறது என்று கூறியுள்ளார். நம் வலிமையெல்லாம் ஏன் ஒரு வலிமையான மோடிஜி அவர்களுக்கு நாம் அர்ப்பணித்து அவருடன் சேர்ந்து செயல்பட்டால் என்ன என்று என் மனதில் தோன்றியது. அந்த நேரத்தில் என் மனைவியை எழுப்பி என்னங்க ஆச்சுன்னாங்க. இல்லை, இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அவங்க சொன்னாங்க, நீங்கள் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் நான் உங்களோட உறுதுணையாக இருப்பேன். தலைவருக்கு பொறுப்பு இல்லாமல் எனக்கு பொறுப்பு கொடுத்து என்ன பண்றது என்ற எண்ணத்தையும் கடுமையாக இன்று பதிவு செய்திருக்கிறார்கள். ஏன் நீங்கள் சமத்துவ மக்கள் கட்சியை மறுபடியும் துவங்கக்கூடாது என்பதையும் பதிவு செய்தார்கள் என்று சொல்லி நீங்க ஆவலாக இருக்கின்ற செய்தியை நான் சொல்லணும் இல்லையா. 2024ஆம் ஆண்டு மார்ச் 12ஆம் தேதி பாஜகவுடன் தனது சமத்துவ மக்கள் கட்சியை இணைத்த சரத்குமார் தற்பொழுது மீண்டும் ஏன் அந்த கட்சியை தொடங்கக்கூடாது என ஆதரவாளர்கள் கூறுவதாக தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய சரத்குமார் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தியது ஏன் என விளக்கம் அளித்தார். தேர்தல் களத்திலே பணிபுரிவதற்கு பொறுப்புகள் இல்லாவிட்டால் எப்படி செயல்பட முடியும் என்ற ஆதங்கத்தை இன்னைக்கு எல்லாம் வெளிப்படுத்தார். எனக்கு முக்கியமா பொறுப்புகள் வழங்கப்படவில்லை என்ற ஆதங்கம் அனைவருக்கும் இருக்கிறது. அப்போ உங்களுக்கு இல்லையான்னு கேட்டா எனக்கு ஒரு பொறுப்பு இருந்தா தான் என்னால செயல்பட முடியும். நான் யாருன்னு கேட்டா ஒரு காரியகர்த்தாவை போயிட்டு எல்லா இடத்துலயும் போய் நான் பேசிட்டு இருக்க முடியாது. இது ஒரு வேதனையாக கூட சொல்லவில்லை, ஒரு ஆதங்கமாக சொல்கின்றேன். ஏனென்றால் 1996ஆம் ஆண்டிலிருந்து அரசியல் களத்தை நான் பார்த்துக் கொண்டிருப்பேன். ஏன் நம்ம நல்லா தானே போயிட்டு இருந்தோம். என்ன நம்ம தேர்தல் களத்துல நம்ம நிக்கன்னு சொல்லும் போது இன்னைக்கு சொல்றாங்க எல்லாம் நீங்க ஒவ்வொரு முறையும் தனித்து போட்டியிட வேண்டும் சொன்னதை நாங்க உண்மையிலே நம்ம கரெக்டா பண்ணிருந்தோம்னா இன்னைக்கு நம்ம இந்த நிலைமையில் இருந்திருக்க மாட்டோமே தலைவா அப்படி அவங்களும் சொல்றாங்க. இன்னைக்கு அதிருப்தியில ஆதங்கத்தில் இருக்கேன். பாஜகவுடன் கட்சியை இணைத்து 2 ஆண்டுகள் ஆன போதும் தனக்களித்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை எனவும் பாஜக தலைமை மீது குற்றச்சாட்டை முன்வைத்தார். இல்ல, இணையும் போது கொடுத்ததை என்ன சொன்னாங்கன்னு அவங்களுக்கு தெரியும்ல. இது வரைக்கும் பொறுப்பே வரல. அப்ப ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்கல்ல, சொன்னது என்னன்னு அவர்களுக்கு தெரியும்ல. அந்த பொறுப்பு இல்லாதனால நம்ம உட்கார்ந்து பாக்குறோம். அந்த பொறுப்பு வழங்க வேண்டிய சூழ்நிலை, பொறுப்பு இருந்தா போய் செயல்பட முடியும். நம்ம தேசியத்துல பொறுப்பு இருக்கும்னு சொன்னாங்க. யார் ஒரு இயக்கத்தில் ஒரு நல்ல நிலைமையிலிருந்து சேர்ந்தார்களோ அவர்களுக்கு இப்ப நான் ஒரு மாநில தலைவராக இருந்திருந்தால், அது போல்டாவே சொல்றேன், மாநில தலைவர் இருந்தால் வரத்துக்கு முன்னாடி அவர்கள் தன்மை என்ன, இவங்களோட வெயிட்டேஜ் என்ன, இதை நம்ம தேசியத்துக்கு கொண்டு போயிருக்கணும். தேசியத்துக்கு கொண்டு போயதுக்கு பிறகு அவங்களை சேர்க்கணும். சேர்ந்திருக்கேன்னு சொல்லி சேர்க்க வச்சுட்டு அவங்க காக்க வச்சிருக்கு தவறுன்னு நான் நினைக்கிறேன். அந்த தேசிய உணர்வு, தேசிய நீரோட்டத்தில் இன்னைக்கு போலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மாநில மற்றும் தேசிய தலைமையிடம் எழுத்துப்பூர்வமாக வருத்தத்தை பதிவு செய்ய இருப்பதாகவும் மீண்டும் காலம் தாழ்த்தினால் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அறிவிப்பேன் எனவும் சரத்குமார் கூறினார். தலைமையிட்ட நான் தெரிவிச்சிட்டேன், மறுபடியும் தெரிவிச்சிருக்கேன். தொடர்ந்து ஒரு 15 நாளா சொல்லிட்டு இருக்கேன். அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது என்று அவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க. அது உத்தரவாதம் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. ஆனா செயல்முறைக்கு வரல. அப்ப அந்த செயல்முறைக்கு வர வேண்டிய கட்டாயம் வந்து விட்டது என்பதை எடுத்து சொல்வேன். அது வராட்டி என்ன நீங்க கேட்ட கேள்வி, வராட்டி என்னன்றது மீண்டும் இந்த மாதிரி உங்களை சந்திச்சு பதில் சொல்றேன். தற்சமயம் இந்த கட்சியை புதுப்பிக்கின்ற எண்ணம் இல்லை என்னிடம்.
பரிசீலனை கூட கிடையாது. ஏன்னா வேண்டுகோள் கொடுத்து அவங்க பண்ணணும்னு சொல்லும்போது இந்த பரிசீலனை எதுக்கு போகணும்? நான் வரும் தேர்தலில் தலைமையே கூறினாலும் போட்டியிடப் போவதில்லை என சரத்குமார் திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்த தேர்தலில் நான் நிற்க மாட்டேன், என் மனைவி நிற்க மாட்டார்கள். அவங்க பிஸியா அவங்க படப்பிடிப்பில் நடந்துட்டு இருக்காங்க. பெரிய சாதனை படைத்த ஒரு சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாங்க. அவங்க லேடி சூப்பர் ஸ்டாரா. ஐயோ அப்ப நயன்தாரா பதவி போயிடுச்சான்னு கேட்காதீங்க. ஏன்னா இது ஒரு சர்ச்சை ஆயிடக்கூடாது. இல்ல நாங்க ரெண்டும் நிக்க மாட்டேன்னு சொன்ன பிறகு அது பரிசீலனைக்கு வராது. தலைமை சொன்னா கூட நிக்க மாட்டாங்க. நான் தனது ஆதரவாளர்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கேட்டுள்ளதாகவும் வேட்பு மனுவை திரும்ப பெற ஏப்ரல் 6ஆம் தேதி வரை காலம் இருப்பதால் அதுவரை பார்க்கலாம் எனவும் சரத்குமார் கூறினார். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். திமுக சார்பில் 1000 விளக்கு வேளச்சேரி தொகுதிகளில் போட்டியிட விருப்ப மனு அளித்த நடிகர் சத்யராஜின் மகள் திவ்யா சத்யராஜ் முதலமைச்சர் ஸ்டாலின் நடத்திய நேர்காணலில் பங்கேற்றார். தொடர்ந்து நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு பேட்டியளித்த அவர் வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் திமுக வெற்றிக்கு உழைப்பேன் என கூறினார். சென்னையில எந்த தொகுதியிலையுமே நான் ஒரு அந்நியமான நபர் கிடையாது. இரும்பு சத்து மாத்திரைகள் கொடுத்துருக்கேன், வைட்டமின் மாத்திரைகள் கொடுத்துருக்கேன், நிறைய வேலை செஞ்சிருக்கேன். இது திராவிட மண், வெற்றி நமக்கு. பிரச்சாரத்துக்கு வருவார்னு எதிர்பார்க்குறீங்களா? இந்த முறை தேர்தலில் நீங்கள் போட்டியிட்டா அப்பாவும் அரெஸ்ட் வருவீங்களா? அப்பாவுக்கு எவ்வளோ ஆசையாக இருக்கு அதில்? கண்டிப்பாக வருவார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை குழு கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. தனியார் அரங்கில் நடைபெற்ற கருத்து கேட்பு கூட்டத்தில் கூட்டணி கட்சியினர், தொழில்துறையினர், மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கைகளை தெரிவித்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் 2 வேட்பாளர்களை கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அதிமுகவுக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அதன்படி உப்பளம் தொகுதியில் அதிமுகவின் புதுச்சேரி மாநில செயலாளர் அன்பழகன் போட்டியிடுவார் என்றும், உருளையன்பேட்டை தொகுதியில் காந்தி போட்டியிடுவார் என்றும் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் தொடர ஆதரவு அளித்ததுதான் தான் செய்த அரசியல் தவறு என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மதுரையில் தொண்டர்கள் மத்தியில் பேசிய அவர் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். பழனிசாமி 4.5 வருடம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருப்பதற்கு நான் தந்த ஆதரவினால் தான் அவர் இருந்தார் என்பதனை கூட மறந்து, அம்மா எனக்கு 2 தடவை முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்க, அந்த பொறுப்பிற்கு ஏற்றுக்கொள்வதற்கு தகுதி இருக்கிறது என்று வந்தவுடன் அப்படியே தங்க தாம்பலத்தில் வச்சு அம்மாட்டி கொடுத்து வந்தேன். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் தங்கள் கட்சி சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளிப்பதற்கான கால அவகாசத்தை 1 நாள் நீட்டிப்பதாக சசிகலா அறிவித்துள்ளார். சசிகலாவின் புதிய கட்சியான அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் விருப்ப மனுக்கள் வழங்குவதற்கான அவகாசம் ஞாயிற்றுக்கிழமையுடன் நிறைவடைவதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தமிழ்நாட்டில் போட்டியிட விரும்புவோர் திங்கட்கிழமை இரவு 7 மணி வரை விருப்ப மனுவை வழங்கலாம் என்று தெரிவித்துள்ளார். திமுக உடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குறித்து ஆலோசிக்க விசிக உயர்நிலை குழு கூட்டம் திங்கட்கிழமை நடைபெறுகிறது. திமுகவுடன் 2 கட்டங்களாக நடந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படாத நிலையில் சென்னை அசோக் நகரில் உள்ள அக்கட்சி தலைமை அலுவலகத்தில் அவசர உயர்நிலை குழு கூட்டம் நடைபெறுகிறது. ஆலோசனை கூட்டத்தில் கட்சியின் தலைவர் திருமாவளவன், பொதுச் செயலாளர் ரவிக்குமார், துணை பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். கூட்டணி கட்சிகளுக்கு வாக்குகளை அள்ளி கொடுத்துவிட்டு கிள்ளி கொடுக்கும் தொகுதிகளை பெற முடியாது என புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர் கூட்டணி நிலைப்பாடு குறித்து பேசினார். எங்களுடைய பங்களிப்பு இல்லாமல் எந்த ஆட்சி அமைந்தாலும் அது செம்மையான ஆட்சியாகவோ சிறப்பான ஆட்சியாகவோ அமைய முடியாது. அதனால எங்களுக்கு உண்டான தொகுதிகளிலும் நாங்கள் கௌரவப்படுத்தப்படணும், எண்ணிக்கையிலும் முறையாக கௌரவப்படுத்தப்படணும். நான் இத்தனை சீட்டு வாங்குறான என்னுடைய தொண்டர்கள் அத்தனை ஆட்டோமேட்டிக்காக கடத்தல போய் நிற்கணும். போராடி அதிகமான தொகுதிகளை பெற்றுவிட்டு அதுக்கு பிறகுதான் கூட்டணிக்குள்ள போகணுங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. வளர்ச்சியடைந்த இந்தியாவை அடைய வேண்டுமென்றால் நீதித்துறையும் வளர வேண்டுமென தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த மேலக்கோட்டையூரில் உள்ள விஐடி பல்கலைக்கழகத்தில் வளர்ச்சியடைந்த இந்தியாவில் சட்டத்துறையின் பங்களிப்பு என்ற தலைப்பில் 2 நாள் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் கலந்து கொண்டு சிறந்த ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பித்த மாணவர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கினார். புதுக்கோட்டை நார்த்தாமலை முத்துமாரியம்மன் கோயில் பூச்சொரிதல் விழா விமர்சையாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாநகர பகுதிகள் முழுவதும் ஒவ்வொரு வீடுகளிலும் 50க்கும் மேற்பட்ட பூத்தட்டுகளை வாசலில் வைத்து வழிபாடு செய்தனர். பின்னர் ஊர்வலமாக வந்து முத்துமாரியம்மன் சிலைக்கு மலர்களை தூவி வழிபட்டனர். இதேபோல் புதுக்கோட்டை மாநகரம் முழுவதும் பல்வேறு இடங்களில் அம்மனின் தத்ரூபமான சிலைகளை அலங்காரம் செய்து ஆட்டம் பாட்டத்துடன் பக்தர்கள் ஊர்வலமாக எடுத்துச் சென்றனர்.
திருச்சி மாவட்டம் உப்பிலியபுரம் அருகே ஏரி மீன்பிடி குத்தகை விவகாரத்தில் ஏற்பட்ட மோதலில் அமமுக ஒன்றிய செயலாளர் யோகநாத் இரும்பு கம்பியால் தாக்கப்பட்டார். பொதுப்பணித்துறை மூலம் குத்தகைக்கு எடுக்கப்பட்ட ஏரியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது திமுக மாவட்ட பிரதிநிதி சுப்பிரமணியன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் வலைகளையும் வாகனங்களையும் அடித்து நொறுக்கி யோகநாத் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் சுப்பிரமணியன் உள்ளிட்ட இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஆந்திர பிரதேச மாநிலம் குண்டூர் அருகே சாலை விபத்தில் சிறுவன் சிக்கிய சோக சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. பலடுகு நெடுஞ்சாலையில் கார் வேகமாக சென்று கொண்டிருந்த நிலையில் அஜாக்கிரதையாக சாலையை கடந்த சிறுவன் மீது கார் மோதியதில் சிறுவன் தூக்கி வீசப்பட்டார். உத்தரப்பிரதேசத்தில் 1,21,000 நெல் மணிகளை கொண்டு உருவாக்கப்பட்ட ராமர், சீதை, லட்சுமணன் மற்றும் அனுமன் சிலைகள் கவனம் ஈர்த்துள்ளன. ராமநவமி விழாவை முன்னிட்டு கலை நுணுக்கத்துடன் உருவாக்கப்பட்டுள்ள சிலைகளை பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் ஆர்வமுடன் பார்த்து செல்கின்றனர். தெலுங்கானாவில் வீட்டினுள் பூனை எடுத்து வர பெற்றோர் அனுமதிக்காத விரக்தியில் மருத்துவ மாணவி தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. மீர்பேட் பகுதியைச் சேர்ந்த 20 வயது இளம்பெண் 3வது ஆண்டு மருத்துவம் பயின்று வருகிறார். கடந்த வாரம் வீட்டினுள் பூனையை எடுத்து வர மாணவிக்கு பெற்றோர் அனுமதி மறுத்ததாக தெரிகிறது. இதனால் ஏற்பட்ட விரக்தியில் மாணவி தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. தேர்தலை முன்னிட்டு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். பெங்களூரு மற்றும் மும்பையிலிருந்து வந்த ரயில்களில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு வரப்பட்ட 18 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் மற்றும் ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் திருநெல்வேலி மற்றும் அரக்கோணம் செல்லக்கூடிய ரயில்களில் கேட்பாரற்று கிடந்த 28 கிலோ கஞ்சாவையும் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டத்தில் 85 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் சிரமமின்றி வாக்களிக்க ஏதுவாக அவர்களின் வீட்டிற்கே சென்று 12D படிவங்களை வழங்கக்கூடிய பணியை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தொடங்கி வைத்தார். வேலூர் பாலாஜி சாலை மற்றும் அணியர் தெரு பகுதிகளில் படுத்த படுக்கையாக உள்ள முதியவர்களை நேரில் சந்தித்த மாவட்ட ஆட்சியர் ஜனநாயக கடமையை ஆற்ற அவர்களுக்கு படிவங்களை வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் நடைபெற்ற பாஜக தேர்தல் பயிலரங்கில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு கலந்து கொண்டு பேசினார். அப்போது மத்திய அரசு வழங்கும் நிதியை தமிழ்நாடு அரசு சரியாக பயன்படுத்துவதில்லை என்றும் ஊழலில் திமுக முதன்மையாக உள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பிரதமர் மோடிக்கு திருக்குறள் மிகவும் பிடிக்கும் என்று குறிப்பிட்ட அவர் அருணாச்சல பிரதேசத்தைப் போலவே தமிழ்நாட்டிலும் காங்கிரஸ் மற்றும் திமுகவை மக்கள் புறக்கணிக்கும் காலம் வந்துவிட்டது என்று தெரிவித்தார். சென்னையை அடுத்த அம்பத்தூரில் பகுஜன் சமாஜ் கட்சியின் 2ஆம் கட்ட வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் பகுஜன் சமாஜ் கட்சி தனித்து போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆனந்தன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருப்பத்தூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் உள்ளிட்ட 13 மாவட்டங்களைச் சேர்ந்த 45 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். வார விடுமுறையையொட்டி கோவை வெள்ளியங்கிரி மலைக்கோயிலில் 2000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர். மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் உள்ள வெள்ளியங்கிரி மலைக்கோயிலில் உள்ள சுயம்புலிங்கத்தை தரிசனம் செய்ய கடந்த பிப்ரவரி மாதம் முதல் பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. அந்த வகையில் பக்தர்களின் எண்ணிக்கை தினசரி அதிகரித்து வரும் நிலையில் இதுவரை 10,000க்கும் மேற்பட்டவர்கள் மலையேறி சுயம்புலிங்கத்தை தரிசனம் செய்ததாக கோயில் நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே இருளர் சமூகத்தைச் சேர்ந்த தாய் மற்றும் மகனை கொத்தடிமைகளாக வைத்து துன்புறுத்தியதாக ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் கைது செய்யப்பட்டார். முத்தம்பட்டியைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் செந்தில்குமார் தருமபுரியைச் சேர்ந்த தாய் மற்றும் மகனை 6 மாதங்களாக தனது தோட்டத்தில் வைத்து கொத்தடிமையாக துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் செந்தில்குமாரை கைது செய்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பக்தர்களுக்கு லட்டு வழங்குவது மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக பக்தர்களுக்கு லட்டு வழங்குவது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது நிலைமை சற்று சீரடைந்திருப்பதால் மீண்டும் லட்டு விநியோகம் தொடங்கப்பட்டிருப்பதாக கோயில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை வேளச்சேரியில் குப்பை கொட்டுவதில் ஏற்பட்ட தகராறில் பக்கத்து வீட்டுக்காரர் கிரிக்கெட் மட்டையால் தாக்கிய சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது.
மெக்சிகோவில் பொறுப்பில் இருப்பதாக கூறப்படும் ராபர்ட் என்பவர் தாக்குதல் நடத்தியதுடன் காரை கொண்டு இடித்ததில் பாண்டியன் என்பவருக்கு கால் முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கரூர் மாவட்டம் குளித்தலையில் மணமகள் தேவை என்று ஒலிபெருக்கி மூலம் கூவி கூவி அழைத்த நபரை மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். திருச்சி மாவட்டம் சிறுகவனி பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணியன் என்பவர் திருமண தகவல் மையம் நடத்தி வருகிறார். சமீப காலங்களில் சரியான மணமகள் தேடுவது சிரமமாக இருப்பதால் மக்கள் அதிகம் கூடும் இடங்களுக்கு நேரில் சென்று ஒலிபெருக்கி மூலம் தகவல் தெரிவித்து வருவதாக சுப்பிரமணியன் கூறினார். கோவை சூலூர் அருகே லட்சுமி நாயக்கன் பாளையத்தில் முதியோர் இல்லத்தை திறந்து வைத்த நடிகர் சிவகுமார் பெற்றோரை கைவிட்டால் பாவம் சும்மா விடாது என்று பேசினார். பெற்றோரை உயிருள்ளவரை நேசிக்க வேண்டும் என்றும் முதியோர் இல்லத்திற்கு அனுப்பாமல் கடைசி வரை கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். என்னதான் நீங்க சம்பாதிச்சீங்கன்னா கூட உங்க அம்மா அப்பாவை போய் அனாதை இல்லத்துக்கு கொண்டு விட்டீங்கன்னா அந்த பாவம் உங்களுக்கு சும்மா விடாது. நீங்க நிம்மதியா சாக மாட்டீங்க. ஞாபகம். தருமபுரி பாப்பிரெட்டிப்பட்டி அருகே ஹோட்டல் உரிமையாளரின் மனைவியை தாக்கிய இளைஞர் சிசிடிவி காட்சி அடிப்படையில் கைது செய்யப்பட்டார். கார்த்திக் என்பவரின் ஹோட்டலுக்கு வந்த சச்சின்குமார் என்பவர் பணம் கொடுக்காமல் பரோட்டா பார்சல் கேட்டதாக தெரிகிறது. இதற்கு மறுப்பு தெரிவித்ததால் கார்த்திக்கின் மனைவி பிரியதர்ஷினியை சச்சின்குமார் தகாத வார்த்தைகளால் பேசி தாக்கியுள்ளார். இதில் பிரியதர்ஷினிக்கு காயம் ஏற்பட்ட நிலையில் காவல்துறையினர் சச்சின்குமாரை கைது செய்தனர். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் 3வது வார பூச்சொரிதல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சமயபுரம் மாரியம்மன் கோவில் சித்திரை தேரோட்டத்தை முன்னிட்டு பூச்சொரிதல் விழா கடந்த 8ஆம் தேதி தொடங்கியது. இதன் 3வது வார நிகழ்வில் கண்ணனூர் பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் 300க்கும் மேற்பட்டோர் குதிரையுடன் மேள தாளங்கள் முழங்க பூக்களை ஊர்வலமாக சுமந்து வந்தனர். அவர்கள் கோயிலை அடைந்தவுடன் அம்மனுக்கு பூச்சொரிதல் விழா விமர்சையாக நடைபெற்றது. 50 ஆண்டு கால வரலாற்றை 2021 மாற்றி எழுதிய இடதுசாரிகள் ஹாட்ரிக் வெற்றிக்காக காத்திருக்கிறார்கள். மற்றொரு புறம் அரியணையை மீட்டே தீருவோம் என்று காங்கிரசும் வரலாற்றை புரட்டி போடுவோம் என்று பாஜகவும் களத்தில் குதித்துள்ளார்கள். கேரள தேர்தல் அரசியல் எப்படி இருக்கிறது அலசுகிறது இந்த தொகுப்பு. 140 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட கேரள மாநிலத்தில் ஒரே கட்டமாக ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. கேரளாவில் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு தேவையான பெரும்பான்மை இடங்கள் 71 ஆகும். தேசிய அளவில் இந்தியா கூட்டணியாக ஒற்றுமையாக உள்ள காங்கிரசும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் கேரளாவில் எதிரும் புதிருமாக களம் கண்டு வருகின்றன. 2016ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரை 140 தொகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைமையிலான கூட்டணி 91 இடங்களை கைப்பற்றி ஆட்சியை பிடித்தது. காங்கிரஸ் கூட்டணி 47 இடங்களை மட்டுமே பிடித்து அரியணையை இழந்தது. இந்த தேர்தலில் யாரும் எதிர்பாராத விதமாக நேமம் தொகுதியில் முதன்முறையாக பாஜக வெற்றி பெற்றது. அதேபோன்று 2021 சட்டப்பேரவை தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைமையிலான கூட்டணி 99 இடங்களை கைப்பற்றி தொடர்ந்து 2வது முறையாக அரியணையில் அமர்ந்தது. காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி முந்தைய தேர்தலை விட குறைவாக, அதாவது 41 இடங்களில் வென்றது. பாஜக கூட்டணி ஓரிடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. இதன் மூலம் கடந்த 50 ஆண்டுகளாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் காங்கிரசும் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மாறி மாறி ஆட்சி அமைத்து வந்த வரலாற்றை இடதுசாரிகள் முதன்முறையாக உடைத்தனர். 10 ஆண்டுகளாக கேரளாவை தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ள பினராயி விஜயன் அரசுக்கு இந்த முறை சபரிமலை தங்கத் திருட்டு விவகாரம் பெரும் தலைவலியாக மாறியுள்ளது. பினராயி விஜயனின் ஒற்றை தலைமை, கட்டுக்கோப்பான கூட்டணி ஆகியவை அவரது கட்சிக்கு பலமாக பார்க்கப்பட்டாலும் 10 ஆண்டுகால ஆட்சி எதிர்ப்பு அலை, நிதி நெருக்கடி புகார்கள் உள்ளிட்டவை பலவீனமாக பார்க்கப்படுகிறது. கேரளாவில் மக்களவைத் தேர்தலில் எப்போதுமே கை ஓங்கி இருக்கும். 2024 மக்களவைத் தேர்தலில் 18 இடங்களை வென்ற உற்சாகத்தில் இருக்கும் காங்கிரஸ் சட்டமன்ற தேர்தலில் அந்த வெற்றியை தக்க வைக்க துடிக்கிறது. ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தியின் செல்வாக்கு தங்களை கரை சேர்க்கும் என்ற கட்சி நம்புகிறது. முஸ்லிம் லீக் கட்சியின் ஆதரவு அக்கட்சிக்கான அசைக்க முடியாத பலமாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் முதலமைச்சர் வேட்பாளரை நிர்ணயித்து தேர்தலை சந்திப்பதில் உள்ள பிரச்சனை, தலைவர்களுக்கு இடையிலான பதவி போட்டி உள்ளிட்டவை காங்கிரசின் பலவீனமாக பார்க்கப்படுகிறது. மற்றொருபுறம் ஒரு காலத்தில் கேரளாவில் பாஜகவால் ஜெயிக்க முடியாது என்ற பிம்பத்தை 2024 நாடாளுமன்ற தேர்தல் உடைத்தது. 16% வாக்குகளுடன் சுரேஷ் கோபி மூலம் முதல் எம்பியை பெற்ற பாஜக
அண்மையில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் திருவனந்தபுரம் மாநகராட்சியையும் கைப்பற்றி வரலாறு படைத்தது. அந்த வரிசையில் சட்டமன்ற தேர்தலில் முன்னாள் பெண் டிஜிபி ஸ்ரீலேகா, மத்திய அமைச்சர் ஜார்ஜ் குரியன் போன்ற முக்கிய பிரபலங்களையும் வேட்பாளர்களாக பாஜக களமிறக்கியுள்ளது. பாஜகவிற்கு முதல் எம்எல்ஏ தந்த நேமம் தொகுதியில் மாநில தலைவர் ராஜீவ் சந்திரசேகர் போட்டியிடுகிறார். அதே சமயம் கிறிஸ்தவர்கள் மற்றும் முஸ்லிம்கள் ஓட்டு பாஜகவுக்கு கிடைக்குமா என்பது கேள்விக்குறியே. எது எப்படி என்றாலும் கேரள வாக்காளர்கள் மக்களவைக்கு ஒரு விதமாகவும் சட்டமன்றத்திற்கு வேறு விதமாகவும் வாக்களிக்கும் பழக்கம் கொண்டவர்கள். அதனால் என்னதான் புள்ளி விவரங்கள் இடதுசாரிக்கு சாதகமாக இருந்தாலும் மக்களின் மனநிலை சபரிமலை விவகாரத்தால் மாறுமா, காங்கிரசின் வியூகம் வெல்லுமா, பாஜகவின் மெகா பிளானால் தாமரை மலருமா என்பதை ஏப்ரல் 9ஆம் தேதி அன்று மக்கள் அளிக்கும் தீர்ப்பே தீர்மானிக்கும்.